ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த ஆன்மீக அறிவியல் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். போன எபிசோட் தான் நம்ம ஆரம்பிச்சோம். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்க நம்புறோம். போன எபிசோட்ல ஒரு கொஸ்டினோட நிறுத்தினோம். அதனுடைய கேள்வி, அதுக்கான பதில், அதோட கூட நம்ம இத தொடங்கணும்னு நான் விரும்புறேன். மத்த காரியங்கள நம்ம பின்னாடி பேசலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். உங்கள சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம். ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் இன்விடேஷன். போன எபிசோட்ல நம்ம நிறுத்தும்போது, நிகழ்ச்சியில என்ன சொல்லி நிறுத்துனோம்னா, நெறைய பேருக்கு பிலீஃப் இருக்கு. அதாவது ஆண்டவர நம்புறாங்க. ஆண்டவர் தான் மெய்யான தேவன்ங்கிறது தெரியுது. பட் பிரசன்ட் பண்ண தெரியல. அதுக்கு நீங்க கூட ஒரு உதாரணம் சொன்னீங்க. அதாவது என்னன்னா, திருத்துவம் இருக்கு. திருத்துவத்த பத்தினதான புரிதல் இருக்கு. ஆனால் அதை மத்தவங்க கேட்கும்போது என்ன செய்யல? சொல்லத் தெரியல அப்படின்னு சொல்லி. அத பத்தி நீங்க அதுலருந்தே ஆரம்பிக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கட்டாயமா. ஸோ ஒன்ஸ் அகைன் பிரைஸ் டு ஜீசஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். ஸோ நீங்க சொல்லும்போது அதோட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு, அந்த திருத்துவத்த வச்சே ஒரு ஐ திங்க் ஒரு எபிசோட் போடலாம்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஆவியானவர் லீட் பண்ணாருன்னா பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. ஆமா. ஏன்னா நெறைய பேரு லாஸ்ட் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. திருத்துவம் 1ஆ 3ஆ? இது ஒரு பெரிய கொஸ்டினா 2, 3 பேர்ட்டருந்து வந்திருந்தது. அப்ப இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரோகிராம்க்கு அது ரிலவன்ஸ் இல்லாதனால நம்ம அத அப்ப அட்ரஸ் பண்ணல. ஆனா ஐ திங்க் இதுல அட்ரஸ் பண்ணலான்ட்டு என்னுடைய காண்டருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். காட் லீட் பண்ணா நீங்க பண்ணுங்க. அதான் இந்த புரோகிராம் வந்து ஜனங்கள வந்து என்லைட் பண்றதுக்கும், அதே நேரத்தில கர்த்தருக்குள்ள வளர்றதுக்கும் தான் யூஸ் பண்ணணும். இந்த புரோகிராம் அப்படிதான் நம்ம ஆண்டவர் நம்மள டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ தைரியமா நம்ம செய்யலாம் அத பத்தி. ஸோ பிரசன்டேஷனுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? என்னுடைய லைஃப்ல நான் புரிஞ்சுக்கிட்டது, பிரசன்டேஷனுக்கு முன்னாடி 2 விஷயம் நம்ம கிளியரா இருக்கணும். ஒண்ணு வந்து நம்புறது, பிலீஃப்ங்கிற ஒரு வார்த்தையில நம்ம சொல்றோம். இன்னொன்னு வந்து கன்விக்ஷன். கன்விக்ஷன்ங்கிற வேர்டுக்கு தமிழ்ல எனக்கு சரியா சொல்லத் தெரியல. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, பிலீஃப்னா நான் நம்புறேன். கன்விக்ஷன் தான் எனக்கு தெரியும். நான் ஒரு விஷயத்த நம்புறதுக்கும், எனக்கு தெரியுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது அந்த நம்புறத ஒரு உறுதிப்படுத்துறது தான் எனக்கு தெரியுங்கிறது. நான் நம்ம ஒரு விஷயத்த நம்புறேன். இப்ப எனக்கு உறுதியா இருக்கு. அது மேல எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுதான் கன்விக்ஷன் அப்படின்னு நீங்க சொன்னத வச்சு நான் சொல்றேன். ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்துவ கடவுளா நான் நம்புறதுக்கும், கிறிஸ்துவ எனக்கு தெரியுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. 100% நல்ல எக்ஸாம்பிள். ரொம்ப நல்லா தெரியுங்க. நான் அவர நம்ப மட்டும் இல்ல. எனக்கு நல்லா தெரியும் அவர. அவருக்கும் என்னைய தெரியும். எனக்கும் அவர நல்லா தெரியும். அப்படின்ற ஒரு அனுபவத்துக்கு வரோம் இல்லையா? ஐ திங்க் அதுதான் பிரசன்டேஷனோட ஃபவுண்டேஷனா நான் பார்க்கிறேன். நான் பல நேரத்தில மெசேஜ்ல அத யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நெறைய அரசியல் தலைவர்கள் கிறிஸ்துவை பத்தி மேடையில பேசுவாங்க. வசனக்கோட்டோட கூட பேசுவாங்க. ஆனால் அவங்க பேசுறது சபையில ஊழியக்காரங்க, விசுவாசிகள் கிறிஸ்துவ பத்தி பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. 2 பேரும் வசனம் எடுத்து தான் பேசுவாங்க. ஆனா 2 பேரும் ஆழமா விஷயங்கள சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அந்த வசனத்துக்கு கொடுக்கிறதுக்கும், ஏன்னா அவங்க அரசியல் ரீதியாக அத எடுத்து பேசுவாங்க. அதே நேரத்தில இயேசுவை அனுபவ ரீதியா உணர்ந்தவங்க பிரசன்ட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொல்றதுல இன்னொரு ஒரு பாயிண்ட்டு, இந்த வசனம் பேசுறோம் இல்லையா? சில நேரம் நம்மளோட அவங்க நல்லா பேசுவாங்க. பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். பிரசன்டேஷன் நல்லா இருக்கும். ஆனா, அவங்க வந்து படிச்சத பேசுறாங்க. நம்ம தெரிஞ்சத பேசுறோம். தெரிஞ்சத, புரிஞ்சத, அறிஞ்சத பேசுறோம் நம்ம. ஆமா. ஸோ அந்த கன்விக்ஷன் இருந்ததுன்னா, அதுதான் வந்து பிரசன்டேஷனுக்கு ஃபவுண்டேஷனா நான் பார்க்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை ஆழமா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பேசுறது நல்லா இருக்கும்னு நீங்க சொல்ல வர்றீங்க. அறிஞ்சா தான் அதாவது தெரிதலுக்கும் இப்ப நீங்க தெரிதல்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்க இல்லையா? தெரிதலுக்கும், அறிதலுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமா. எனக்கு தெரியும். ஒரு ஒரு பெரிய அரசியல்வாதிய எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் பேர் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவர நான் அரசியலா தெரியுமான்றது. அந்த தெரியல. பர்சனலா தெரியுமா? கிறிஸ்துவ பர்சனலா தெரிஞ்சுக்கிட்டா, அதுதான் பிரசன்டேஷனுடைய ஃபவுண்டேஷனே. அப்போ கிறிஸ்துவை பத்தினதான ஒரு மிகச் சிறிதான புரிதலும், அறிதலும் இருந்து, அதுக்கப்புறம் போய் சொன்னா, அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு ஏன்னா நம்ம போன வாட்டி அதுல தான் நம்ம நிறுத்தணும். நெறைய பேரு நம்மகிட்ட சத்தியத்த கேட்கறாங்க. ஆனா அவங்களுக்கு திருப்பி பதில் சொல்றதுக்கு நம்ம ஆட்களுக்கு தெரியல. நான் எப்பவுமே நினைப்பேன். என்ன அப்படின்னா, ஆ பிரசன்டேஷனுக்கு ஆவியானவர் தான் உதவி செய்றார். அதுல மாற்று கருத்தே இல்ல. சான்ஸே இல்ல. அவர் மட்டும் தான். அவர் மட்டும் தான் சார். அதுக்காக நான் பைபிள் படிக்காம இருக்கிறது சரின்னு ஆகாது. அவர் தானே பேச போறாரு. இல்லையா? அவர் தான் அந்த இடத்துல பிரசன்ட் பண்ண ஹெல்ப் பண்ண போறாரு. ஆனா நான் பண்ண வேண்டிய பிரிப்பரேஷன்னு ஒண்ணு இருக்கு. நான் பட வேண்டிய ஆயத்தம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு பையன் என்ன பண்ணான்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு, ஆ ஆண்டவர் அறிஞ்ச பையன் தான். போனானா, படிக்காம போயிட்டானா, கர்த்தர் என்ன காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. படிக்காம போயிட்டானா. ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஒண்ணுமே அவனுக்கு தெரியல. வசனம் எழுதி வச்சுட்டு வந்துட்டானா. என்ன எழுதிட்டான்னா,
இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனிடத்துல இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி. யாருன்னா டீச்சருக்கு. ஸோ இப்ப இவனுக்கு சப்ஜெக்ட் தெரியாது. சப்ஜெக்ட் தெரியாது. ஆனா இவனுக்கு என்னன்னா மார்க் வேணும். அந்த மாரி தான் பிரிப்பரேஷன் இல்லாம போய் எக்ஸாமினேஷன்ல உட்கார்ற மாரி. நீங்க பண்ண வேண்டிய பிரிப்பரேஷன பண்ணணும். ரெடியா இருக்கணும். ஆனால் அங்கே ஆண்டவர் பண்ண வேண்டிய பிரசன்டேஷன அவர் பண்ணுவார். பிரிப்பரேஷன் இல்லாம பிரசன்டேஷன் வராது. ஆனால் நீங்க பண்ண பிரிப்பரேஷன அவர் எப்படி பிரசன்ட் பண்ணணுங்கிறது அவர்கிட்ட இருக்கு. அவர் எடுத்துப்பாரு. பல நேரத்துல நீங்க ரொம்ப நல்லா பிரசன்ட் பண்ணியிருப்பீங்க. பிரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க. அதுல ஒரு பாயிண்ட்ட வச்சு அவர் மெசேஜையே முடிச்சுருவாரு. சில நேரத்துல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அத விட 100 மடங்கு அவர் பேசிட்டு இருப்பாரு. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்க இயேசுவ பத்தி சொல்லணும். அல்லது இந்த மாரி கேள்விகள் கேட்கறாங்க. பகுத்தறிவு அப்படின்ற பேர்ல கேள்வி கேட்கறாங்க. சயின்ஸ்ங்கிற பேர்ல கேட்கறாங்கன்னா, முதல்ல நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுங்க. ஆவியானவர் துணையோட ப்ரிப்பேர் ஆகுங்க. அதற்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய பிரசன்டேஷன ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அத பத்தின உங்களுக்கு முதல்ல உத்தரம் ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். நீங்க நம்புறத பத்தி. அதானே சொல்ல வர்றீங்க? எக்ஸாக்ட்டா. ஆக்சுவலி நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புறேன். பிரிப்பரேஷன் பண்ணாம போய் நின்னோம்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, அத நான் பொருட்டா எடுக்கலன்னு அர்த்தம். அட்வான்டேஜா எடுத்துட்டு போய், நான் ஏதாவது போய் கதைய சொல்லுவேன். காட் வந்து காப்பாத்துவாருன்னு சொல்றது, அவர் அலட்சியப்படுத்துற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஏன்னா, இதுல தான் நம்ம போன எபிசோட நிறுத்தணும். ஸோ அதுலருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு யோசிச்சேன். சரி, இப்ப நம்ம அந்த பிலீஃப்குள்ள வந்து பிரசன்டேஷன் பத்திலாம் தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு, இப்போ உள்ளவங்களுக்கு இந்த அறிவுசார் உலகம், இதுக்கு பேரே அறிவுசார் உலகம் ஆயிருச்சு. நாலேட்ஜ் வேர்ல்ட் அப்படின்னு. இப்ப இந்த காலகட்டத்தில் ஆ ஒரு ஜென்ஸி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பிள்ளைகள், இவர்கள் மத்தியில ஏன்னா நெறைய பெற்றோருக்கு இன்னைக்கு இருக்கிற கவலைகள்ல ஒண்ணு. அவங்களுக்கு நல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி பெற்றோருக்கு இருக்கு. பசங்கள சர்ச்சுக்கு கூட்டு போறாங்க. பசங்களும் கரெக்ட்டா சண்டே வராங்க. பட் இவங்களுடைய எதிர்பார்க்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி பசங்ககிட்ட இல்ல. நெறைய உள்ளுக்குள்ள வந்து புழுங்கிக்கிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ். ஸோ இந்த ஜென்ஸிக்கு நம்ம எப்படி இத சொல்லலாம்? என்ன அவங்களுக்கு தேவை இன்னைக்கு? ஸ்பிரிச்சுவல் தேவை என்ன அப்படிங்கிற மாரி சொன்னீங்கன்னா நல்லாருக்கும். டெஃபினட்டா. இப்ப ஜெனரேஷன் ஜிங்கிறது நம்ம 2000க்கு அப்புறம் வந்த ஜெனரேஷன் சொல்றோம். அதுக்கு முந்தின தான் 90s கிட்ஸ் நம்ம கலோக்கியலா சொல்லுவோம். இப்ப இந்த கிட்ஸ் கிட்ட இப்ப இருக்கிற 2000க்கு மேல இருக்க கிட்ஸ் கிட்ட என்ன பெரிய பிரச்சனைனா, நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கூகுள் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. நீங்க சொன்னது ரைட்னாலும் உங்களுக்கு காமிப்பாங்க. நீங்க சொன்னதுல அவங்களுக்கு ஏதாவது மாறுபாடான கருத்து இருந்துச்சுனாலும் காமிப்பாங்க. பயங்கரமா நான் அனுபவப்பட்டுருக்கேன் பிரதர் இதுல. நான் மெசேஜ் குடுத்துட்டே இருக்கும்போது, ஒரு கூட்டத்துல 4 வாலிபர்கள் பின்னாடி உட்காந்து மொபைல் நோண்டிட்டே இருக்காங்க. எனக்கு இந்த செய்தி குடுக்கும்போது மொபைல் நோண்டுனா கொஞ்சம் கோவம் வரும். என்னடா இவங்க செய்திய கேட்காம இப்படி ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. சரி விட்டுட்டேன் அவங்கள. கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த பசங்க வந்தாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்தாங்க. அங்கிள் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட்டா தான் இருந்துச்சு அப்படின்னானுங்க. நான் சொன்னேன், "என்னப்பா சொல்றீங்கன்னு?" "நீங்க போட எவிடன்ஸ் பார்த்தோம். எல்லா எவிடன்ஸும் கரெக்ட்டா தான் இருக்குது" அப்படின்னு. இன்னைக்கு இதுதான் எனக்கு அன்னையிலிருந்து ரொம்ப நான் ஒரு மாரி ஆயிட்டேன். எப்படி ஆயிட்டேன்னா, இனி எடுக்கிற எவிடன்ஸ ஒரு தடவைக்கு 3 தடவ என்ன பண்ண வேண்டியிருக்கு? ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா, ஸ்பாட்ல எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சொல்றது சரியா? தப்பா? இல்லன்னா இமிடியேட்டா அங்கேயே சொல்லிர்றாங்க. இவர் தப்பா பேசுறாரு. இது ராங்கா இருக்கு அப்படின்றது. ஸோ நீங்க சொன்னா எனக்கு அது ஞாபகத்துல வந்துருச்சு. இத பண்ண உடனே பேரண்ட்ஸ்க்கும் பார்க்குறவங்களுக்கும் எப்படி தோணும்னா, "பார்த்தீங்களா என் புள்ள எவ்வளோ பிரில்லியன்ட்டா இருக்கு. எவ்வளோ புத்திசாலித்தனமா நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ளயே வந்து கரெக்ட்டா தப்பான்றத பார்த்து சொல்ற அளவுக்கு அட்வான்ஸ்மென்ட் இருக்கு." அப்படிங்கிற மாரி தெரியும் இது. ஆக்சுவலி இது அட்வான்ஸ்மென்ட்ன்னு நம்ம இருந்தா கூட அட்வான்ஸ்மென்ட் மாரி தெரிஞ்சா கூட, இதுல ஹிட்டனா ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நடுவுல ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்ல ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேன். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஜெனரேஷன் இந்த மொபைல் ஃபோன்ல எல்லாத்துக்கும் உடனே பார்த்து வராங்க இல்லையா? இது வந்து ஆங்ஷியஸ் ஜெனரேஷன்ங்கிறாங்க. All of a sudden, it's as though someone turns on a light switch and the levels of anxiety and depression skyrocket, especially in girls. By 2015, they've traded in their flip phones for smartphones with a front-facing camera, high-speed internet, and super addictive, super viral social media on the phone, which wasn't possible in 2010. No smartphone before age 14, or high school in the United States, but age 14. No social media until age 16.
Social media is wildly inappropriate for children. Talking with strangers, getting addicted. ஓகே. ஆன்சைட்டிங்கிறது ஒரு ப்ராப்ளம். அது மைண்ட்ல இருக்க ஒரு ப்ராப்ளம். இந்த மொபைல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க வெரிஃபை பண்ணி பார்க்க உடனே அவங்களுக்கு ரிசல்ட் தெரியணும். சுவிட்ச போடணும்னா அவங்க நடக்கணும். இமிடியேட்டா உடனே வந்துடணும் அது. உடனே வந்துரணும். ஒரு நாள் மொபைல புடுங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஒரு நாளா? 1 மணி நேரம். நீங்க ஒரு நாளைக்குலாம் போகாதீங்க. இப்ப இருக்க ஜெனரேஷனுக்குலாம் 1 ஹவர் ஃபோன் இல்லாம இருக்க முடியாது. அந்த இடத்துக்கு அவங்க ஆயிட்டாங்க. கிளாஸ் ரூம்ல ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும், அவன் தெரியாம யூஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறானே ஒழிய, அத யூஸ் பண்ணாம இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்க மாட்டேங்கிறான். இப்படி சொல்றான். யூஸ் பண்ணாம இருக்க முடியல அவங்களுக்கு. முடியல அவங்களால. அடிக்ட் எல்லாம் தாண்டிட்டாங்க அவங்க. வந்துட்டாங்களா? இது ஆன்சைட்டியோட ஒரு ப்ராப்ளம். இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, இவங்க கேட்குறாங்க இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் ப்ரூஃப காமிங்கன்ட்டு. அதுக்கு இந்த பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் ஒரு காரணம். எல்லாத்துக்கும் டக்குன்னு கூகுள்ல எடுத்து காமிக்கிறேன். இவங்கள தமிழ்ல இன்னொரு நல்ல ஒரு வேர்ட்ல சொல்லணும்னா, நம்பிக்கை இல்லா ஜெனரேஷன். நம்பிக்கை இல்லா ஜெனரேஷன். ஓகே. இவங்களுக்கு நம்பிக்கைங்கிறதே இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப காமிக்கணும். ஆமா. வசனத்தின்படி நீங்க சொல்றத நான் சொல்றேன். அப்படி வசனத்தின்படி நம்பப்பொருள் மேல் உறுதியும், காணப்படாத மேல் நிச்சயம் தான் விசுவாசம். இல்லைங்களா? காணப்படாத மேல் நிச்சயம். இவங்களுக்கு பார்த்தா மட்டும் தான் நம்புவாங்க. இல்லைன்னா அவங்க நம்பவே மாட்டாங்க இன்னைக்கு எதையுமே. அப்ப விசுவாசத்திலே இவங்க பலகீனமா இருக்கிறாங்கன்றது நான் ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். அது ஏன்? நீங்க ஸ்பிரிச்சுவலா சொல்றீங்கல்ல, இத நேச்சுரலா பாருங்க. மேரேஜ் பண்ணும்போது ஒரு பொண்ணையோ, பையனையோ பார்த்து மேரேஜ் பண்றாங்க. பண்ணி வைக்கிறாங்க. இல்லாட்டி இவங்க பண்றாங்க. அது லாங் டர்ம் ஒரு ரிலேஷன்ஷிப். 30, 50 வருஷம், 60 வருஷம் அது ஓடணும். இவங்க பார்க்கறத மட்டும் தான வச்சு நம்புறாங்க. அப்ப இவங்களுடைய டெசிஷனே கன்விக்ஷன் பேஸ்டா இல்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டிய மட்டும் வச்சு சொல்லல. சராசரியா நீங்க பாருங்க. இவங்களோட டெசிஷன் எல்லாமே நம்பர் வச்சும், எப்படி இருக்காரு பார்க்கறதுக்கு அப்பியரன்ஸ், நம்பிக்கைங்கிற காம்போனன்ட்டே அதுல இப்ப இருக்கு. எல்லாமே சேலரி பேஸ்ல தான். படிப்பு பேஸ்ல. எல்லாமே வந்துட்டு ப்ரூஃப் பேஸ்ல இருக்கு அவங்களுக்கு. எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்ல இருக்கு. எவிடன்ஸ் பேஸ்ல. அதனால தான் இவங்களால நம்பவும் முடியல. ஸோ நம்பிக்கைங்கிற பார்ட்டே உங்ககிட்ட அந்த அப்படி ஒரு விஷயமே இப்போ உங்ககிட்ட மிஸ் ஆகுற தொடங்கியிருக்கு. மிஸ் ஆக தொடங்குச்சா? தொடங்கிருச்சு. அதனால இவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, ஆன்ஷியஸ் ஆயிடுறாங்க. ஓகே. எதுனாலும் பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து திருப்தி ஆகுது. இவங்க சொல்றாங்க கரெக்ட்டா தான் இருக்குங்கிற தாட் அவங்களுக்குள்ள வரல. கரெக்ட்டா அப்படின்றத ஒரு தடவ செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கணும். இதுல இன்னொரு பிரச்சனை ஆகும். இவங்க பெருசா புத்திசாலித்தனமா தெரியுது இல்லையா பார்க்கறதுக்கு, இவங்க எத வேணாலும் நம்புவாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் பிரதர் இன்னைக்கு. அத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் பின்னாடி அதுல உள்ளத சொல்றேன் நான். சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே. சாராயம் குடிக்கிறது கரெக்ட்டா தப்பான்னு நீங்க கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? தப்பு தான். தப்பு தானே? அதுக்கு ரிப்போர்ட் இருக்கு. அளவா நீங்க ஆல்கஹால் குடிச்சா உடம்புக்கு நல்லது. அப்படின்னு சயின்டிஃபிக் ஜர்னல் ஒண்ணு இருக்கும். அத பார்த்தா இவங்க நம்பிருவாங்க. ஓகே. அதாவது இப்ப இவங்க என்ன டேட்டா சொல்லுதோ அத நம்புறாங்க. டேட்டா சரியா தவறாங்கிற கான்செப்டே இவங்களுக்கு இல்ல இப்ப. இவங்க போன உடனே எது ஃபர்ஸ்ட் பாப்பப் ஆகுதோ, அந்த கூகுள்ல எது ஃபர்ஸ்ட் வருதோ, அத ப்ரூஃபா எடுத்துக்கிறாங்க. நம்ம சொல்றதனுடைய விஷயத்தினுடையதான ஏன் காரண காரியங்கள் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியாம அவங்க போய் பார்க்கும்போது அந்த டேட்டா தப்பா கூட இருக்கலாம். யாராவது ஒருத்தர் தப்பா அப்லோட் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்சத தப்பா அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் கூட அவர்கள் அத அவங்க ஆராய்ஞ்சு பார்க்கறதெல்லாம் கிடையாது. அத அப்படியே எடுத்துக்கிட்டு பாருங்க. இதில குடிக்கலான்னு போட்டிருக்கு. ஏன் ஒயின் குடிச்சா என்ன தப்பு? அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்துறாங்க. அழகா சொன்னீங்க. ஆனா அதுல இருக்க பிரச்சனை நம்மளுக்கு தெரியும். ஆமா. ஃபர்ஸ்ட் அவன் ஒயின் குடிக்க ஆரம்பிப்பான். அதுக்கு அடுத்து அடிக்ட் ஆயிருவான். அதனால அழிஞ்சு போன கூட்டம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எக்கச்சக்கமா இருக்காங்க. தமிழ்நாடுல ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, அதிகப்படியான விடோஸ் ஆகுற இது வந்து பிகாஸ் ஆஃப் இந்த ஆல்கஹால் அடிக்ஷன்னால ஹஸ்பண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க. ஹெல்த் இஷ்யூ வந்துருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இது எதுவும் அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு சொல்லாது. ஃபர்ஸ்ட் சொல்றது. டக்குன்னு பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு ப்ரூஃப் வச்சிருக்கேன். ஆல்கஹால் குடிச்சிங்கன்னா நல்லதுன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா? அந்த அளவு குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு தான் போட்டிருக்காங்க. நீங்க என்ன குடிக்க வேணான்றீங்க அப்படிம்பா. இப்ப இவங்க பேசிஸே பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ்ன்னு பேசி இவங்களுக்கு எத நம்பணும், எத நம்பக்கூடாதுன்னே தெரியாம போயிரும். இதெல்லாம் ஒரு சைடு வந்துட்டு இருக்கு. அடுத்த பிரச்சனை. ஏஐன்ட்டு ஒண்ணு புதுசா வருது இப்ப. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட இன்னும் ஒரு 5 இயர்ஸ்லாம் இல்ல. இன்னும் ஃபியூ இயர்ஸ்ல எது ஒரிஜினல், எது விர்ச்சுவல்ங்கிற வித்தியாசமே தெரியாம போயிரும். அது
எது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்யப்பட்டது, எது உண்மையானது அப்படிங்கிற அந்த புரிதலே உங்களுக்கு இருக்காதுன்றீங்க. புரிதல் இல்லாம போயிடும். ஓகே. இதை இன்னொரு வேர்ட்ல சொல்றேன். உண்மைக்கும் பொய்க்கும் இருக்க வித்தியாசமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நான் அந்த வீடியோ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன். ஃபோன் எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. அந்த ஃபோன்ல நான் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கேன் பிரதர். நான் இங்கிலீஷ்ல மெசேஜே குடுத்ததில்ல. நான் தான் பேசுறேன் பிரதர் அதுல. இங்கிலீஷ்ல தான் பேசுறேன். லிப் வேற சிங்க் ஆகுது பிரதர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. நான் கேட்டேன், இது என்னது இது? நான் இது பேசலையே. நான் எங்கேயுமே இங்கிலீஷ்ல குடுத்த மாரி எனக்கு தெரியலையே" அப்படின்னு. அவர் சொன்னாங்க, "இல்ல இது ஏஐல நாங்க பண்ணியிருக்கிறோம். இப்பதான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து செக் பண்ணி பார்த்தோம். இது வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு" அப்படின்ட்டு. பிரதர் இப்ப நான் குடுக்காத மெசேஜ நாளைக்கு அவங்க யாரோ ஒரு சேனல்ல அப்லோட் பண்ணி ஒரு ராங் டாக்ட்ரினாகவோ, இல்ல ஒரு தப்பான விஷயத்த சொன்னாலோ, இதுல நம்பாதவங்கள விட நம்புறவங்க தான் ஜாஸ்தி இருப்பாங்க. இப்ப நீங்க சொன்ன மாரி உண்மைக்கும் பொய்க்குமான டிஃபரன்ஸ் வந்து இவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல இப்ப. எப்படி கண்டுபிடிப்பாங்க? தெரியாது. தெரியாது. நான் அதனால ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் பிரதர். ஒரு ஒரு என்ன சொல்றது, எச்சரிப்பு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன் HLMல. என்ன குடுத்துருக்கேன்னா, எங்க HLM வீடியோஸ்ல நான் இத கூட யூஸ் பண்ணிக்கிறேன் பிரதர். HLM உடைய சேனல்ல வரக்கூடியத நம்ம மெசேஜ் மட்டும் தான் ஆத்தரைஸ்ட். ஒரிஜினல். ஒரிஜினல். இதை தவிர்த்து வேற எங்க எந்த சேனல்ல யார் போட்டாலும், அது ஒரிஜினலா இல்ல பொய்யாங்கிறதுக்கு நாங்க உத்தரவாதம் இல்ல. 10 உண்மை வரும். அதுல 2 பொய் கூட வர வாய்ப்பு இருக்கு. அந்த உண்மைய வச்சுக்கிட்டு இந்த 2 பொய்யையும் அவங்க சொல்லிருவாங்க. ஒரு உதாரணம், நம்ம சேனல் பேர்லயே HLM அப்படின்ற பேர்லயே ஒருத்தர் சேனல் தொடங்கியிருக்காரு. ஓ! அஃபிஷியல்ன்ற பேர் வச்சிருக்காரு அவரு. HLM அஃபிஷியல். நீங்க கூட அஃபிஷியல்னு வச்சிருக்கீங்க. நான் வைக்கல. HLM அஃபிஷியல்னு வைக்கல. அவர் HLM அஃபிஷியல்னு வச்சிருக்காரு. இன்னொரு தம்பி HLM உடைய வெறும் மெசேஜஸே போட்டு அதுல ஆஃபரிங் கேட்குறான். எங்க சேனலுக்கு உதவி செய்யுங்க. பிரதர் இதுவரைக்கும் நம்ம சேனல் அப்படி கேட்டதே இல்ல. நானும் பார்த்ததே இல்ல நீங்க பேசி. நம்ம இப்ப ஜனங்க என்ன நினைப்பாங்க? இத வச்சுட்டு இப்ப என்ன நினைப்பாங்க? ஆட்டோமேட்டிக்கா இப்ப இவங்களும் கேட்க தொடங்கியிருக்காங்க போல. அதனால இப்ப நான் காஷன் வீடியோவே என்ன போட்டிருக்கேன்னா, HLMல வரக்கூடியதான வீடியோஸ் மட்டும் தான். அந்த HLM 04 இந்த சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்றது. நடுவுல எனக்கு இன்னொரு பயமும் வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறையா சேனல்காரங்க பாவம் அவங்க போடுறாங்க. என்னன்னா, அவங்க சேனல் ஹேக் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு. அவங்க சேனலே ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு சேனல் ஹேக் பண்ணி, இவங்க போடாத வீடியோலாம் அதுல வருது. ஐய்யய்யோ! பான் வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு. நான் செக்குலர் சேனல்ஸ்ல சொல்றேன். அவங்க அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறாங்க. இது நாங்க போடல. இது எங்க சேனல்து இல்ல. ஸோ சேனல ஹேக் பண்ற டீம் ஒண்ணு இருக்கு. இப்ப நான் அதையுமே யோசிச்சுட்டு இருக்கேன். HLMல நாங்க போறது, நாங்க அப்லோட் பண்றது, ஒரு தடவைக்கு 2 தடவ வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம். நானே பேசுற மாரி இருக்கும். வேற லாங்குவேஜ்ல வரும். ஆனா நான் பேசுனதான்னு தெரியாது. ஸோ இப்ப நம்ம வந்து கன்னடா, தெலுங்கு, ஹிந்தில HLMல போடுறோம். நான் அத யூஸ் பண்ணிக்கிட்டேன் பிரதர். ஒரு இதுக்காக. சரி சொல்லுங்க. இப்ப இதுல என்னன்னா, மனுஷனுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா, பிலீஃப்ங்கிற அடிப்படையில தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இத நம்ம முந்தியுமே லாங் பேக் பேசியிருக்கிறோம். பிலீஃப் ஆர் கன்விக்ஷன் அதுதான் ஃபவுண்டேஷன். அத வச்சு தான் நீங்க திங்க் பண்ணுவீங்க. அதுக்கு மேல தான் நீங்க திங்கிங் இருக்கும். அதுக்கு மேல தான் உங்களுடைய டெசிஷனும் இருக்கும். ஆர் ஜட்ஜ்மென்ட்டும் இருக்கும். அதனால வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 8:14 வாசிக்கிறோம். "ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள். நானே புத்தி, வல்லமை என்னுடையது." இது இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னா, "ஜட்ஜ்மென்ட் இஸ் மைன்" அப்படின்னு ஆண்டவர் சொல்றதா இருக்கும். ஓகே. அந்த காட் மேல, பைபிள் மேல இருக்கிற அந்த விசுவாசமும், கடவுள் மேல இருக்கிற நம்ம நம்பிக்கைய வச்சு தான், அதுக்கு மேல தான் நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங்கே லைஃப்ல இருக்கும். ஸோ நம்ம பிலீஃப் என்னவோ, நம்ம அத தான் திங்க் பண்ண போறோம். நம்ம திங்கிங் என்னவோ, அதன்படி தான் நம்ம ஜட்ஜ் பண்ண போறோம். அத வச்சு தான் நம்ம எல்லாமே செய்ய போறோம். செய்ய போறோம். ரைட் ஓகே. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல என்ன ப்ராப்ளம்னா, இவங்க எல்லாம் எவிடன்ஸ்ன்னு பேசி, அந்த பிலீஃப்ங்கிற கோஷன்ட்டே இவங்கள விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இவங்க எதையுமே இப்போ ஒண்ணு எதையுமே பிலீவ் பண்றது இல்ல. இல்ல எல்லாத்தையும் பிலீவ் பண்றாங்க. இல்லாட்டி பொய்ய நம்புறாங்க. பொய்ய நம்புறாங்க. இப்ப எப்படி பிலீவ் பண்ணணும்? எத பிலீவ் பண்ணணும்? எத பிலீவ் பண்ணக்கூடாது? எப்படி பிலீவ் பண்ணக்கூடாதுன்றத சொல்லிக் குடுக்குறதுக்கு சயின்ஸ்ல ஒரே ஒரு பேஜ் கூட கிடையாது. இவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிக் குடுக்குறது சயின்ஸ் சொல்ல முடியாது. சயின்ஸ் சொல்ல முடியாது. இத யாரு சொல்லிக் குடுப்பா? அப்படின்னா, இதுக்கும் சிஸ்டமேட்டிக் தியாலஜி தான் வேணும். ஓகே. நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம். சிஸ்டமேட்டிக் தியாலஜி. முறைப்படுத்தப்பட்டதான இந்த இறையியல் பாடம். ஆமா, இறையியல் படம். இறையியல்னா என்ன? அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. தியாலஜி. அப்ப இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்ளை பண்ண போற டொமைன் பார்த்தீங்கன்னா, எட்டிமாலஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எட்டிமாலஜி என்ன அப்படின்னா,
சொற்பிறப்பியல். ஒரு சொல் இருக்கு. அது எப்படி உருவாச்சு? அப்படிங்கிறத தான் எட்டிமாலஜி நம்ம படிக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நாத்தனார்ன்னு ஒரு உறவு ஃபேமிலில இருக்கு. ஆமா. சிஸ்டர் இன் லா. சிஸ்டர் இன் லா. சொன்னா ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவருடைய அக்காவோ, தங்கச்சியோ ஒய்ஃப்க்கு நாத்தனார்ன்னு வரும். இந்த நாத்தனாருங்கிற வேர்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்றவங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட்டு வந்து விதைய போட்டு ஒரு இடத்துல நாத்து உருவாக்குவாங்க. ஆமா. மொத்தமா சேர்த்து ஒரு இடத்துல இது பண்ணுவாங்க. அரிக்கட்டும்பாங்க அதுக்கு பேரு. ஆமா. அது வந்து வயல் எல்லா இடத்துலயும் அத போட மாட்டாங்க. ஒரு இடத்துல மட்டும் அந்த மொத்த விதையும் கொட்டி, அது கன்னா பின்னான்னு முளைக்கும். முளைச்ச விதைய என்ன பண்ணுவாங்கன்னா, அது பேர் தான் நாத்தும்பாங்க. அத பிடுங்கி வயல்ல எங்க வைக்கணுமோ வரிசையா நடுவாங்க. வரிசையா நட்டுக்கிட்டே போவாங்க. அதான் நாத்து நடுறதும்பா. அதான் ஒரு 10 அரிக்கட்ட அங்கங்க வச்சுட்டு, அத முளைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த 10 அரிக்கட்ட 10 பேர் எடுத்து, ஆளுக்கு வரிசையா நட்டுக்கிட்டே போவாங்க. ஆமா. இந்த நாத்தனாருங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா, இந்த நாத்துங்கிறது அங்கேயே இருக்க போற இடம் கிடையாது. அதே மாரி இந்த பெண்ணும் அந்த வீட்லயே இருக்க போற ஆள் கிடையாது. அத எடுத்து இன்னொரு வீட்ல மேரேஜ் பண்ணி கொடுத்து விளைந்தது ஒரு இடம், நடப்படுவது ஒரு இடம். நாற்று ஆனா அங்கருந்து போச்சு. அவ தான் இவங்க நாத்தனார். ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த சொல்லு உருவானதுக்கு அந்த ஸ்டோரி. அதே மாரி தியாலஜி அது இறையியல். இறையியல் அப்படிங்கிறது தியாலஜி. தியோஸ்னா கிரீக்ல வந்து பார்த்தீங்கன்னா காட். லாஜினா நம்மளுக்கு தெரியும் ஸ்டடி. ஸ்டடி அபவுட் காட். ஓகே. தியாலஜின்னா தேவனை பற்றி படிப்பதுங்க. அத சிஸ்டமேட்டிக்கா படிப்பது. ஒருவேளை இப்ப கேட்பாங்க. நாங்க வாரம் நம்ம போய் இப்ப சர்ச்சுக்கு போய் நம்ம கேட்கறது தியாலஜி கிடையாதா? அப்படின்னு இல்லன்னு நான் சொல்லல. அதையே ஒரு வரமுறைக்கு டெஃபினேஷனோட நம்ம யூசுவலா டெஃபினேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். டெஃபினேஷனோட படிச்சு ஒரு சிஸ்டமேட்டிக்கா படிக்கிறது தான் நம்ம சிஸ்டமேட்டிக் தியாலஜின்னு சொல்லிட்டு. அதத்தான் சர்ச்சஸ்ல முந்தி, இப்ப நெறைய சர்ச்சுல நிறுத்திட்டாங்க. முந்தி பல சபைகள்ல வேத பாடம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. பைபிள் ஸ்டடி. அது பல பாஸ்டர்ஸ் மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு புக்க எடுத்துக்கிட்டு, அந்த புக்க சிஸ்டமேட்டிக்கா சொல்லி தருவாங்க. அந்த புக் என்ன சொல்லுது? எத்தனை அதிகாரம் இருக்கு? எத்தனை வசனம் இருக்கு? அந்த புக்கோட மைய கருத்து என்ன? அப்புறம் அதுக்குள்ள இருக்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போவாங்க. ஸோ அதனால தியாலஜி என்றால் முறையாக தேவனை பற்றி படித்தல். அதான் தியாலஜி. ஓகே. தியாலஜி வந்து இப்ப நெறைய பேர் யோசிப்பாங்க. தியாலஜி வந்து ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு மட்டும் தானா? அப்படின்னு கேட்டா, ஆன்மீக வாழ்க்கைக்கு இல்லாட்டி நம்ம நித்தியத்துக்கு மட்டும் தான் அத படிக்கிறோமான்னு கேட்டா, டெஃபினட்டா கிடையாது. ஒரு தியாலஜி ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப். அதாவது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட்ல ஒரு கிஃப்ட் வாட் டு பிலீவ் அண்ட் வாட் நாட் டு பிலீவ். எதை விசுவாசிக்கணும், எதை விசுவாசிக்க கூடாது. ஆமா. அத சொல்லிக் குடுக்குறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். நைஸ்ங்க. அருமையான லைன் பிரதர். வெரி நைஸ் லைன். அது அவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அதுக்கு மேல தான் அவங்களோட திங்கிங் எல்லாமே இருக்கும். கரெக்ட். எதை விசுவாசிக்கிறாங்களோ அதன் மேல அவங்களுடைய நம்பிக்கை, அதோடைய சிந்தனைகள், அவனுடைய தாட்ஸ் இருக்கும். தாட்ஸ் இருக்கும். அந்த தாட்ஸ்க்கு மேல அந்த லைஃபோட மொத்த டெசிஷனும் இருக்கும். அவன் எடுக்க போற எல்லா முடிவும் அதன் அடிப்படையில தான் இருக்கு. ஆமா. அவங்க வாழ்நாள் ஃபுல்லா எடுக்க போற முடிவுலாம் பார்த்தீங்கன்னா, அந்த டெசிஷன வச்சு தான் அவங்க ஜட்ஜே பண்ணுவாங்க ஒரு விஷயத்த. அப்போ பெற்றோர் முதல்ல பிள்ளைகளுக்கு எதை நம்பணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும், எதை நம்பக்கூடாதுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். எப்படி நம்பணும், எப்படி நம்பக்கூடாது, இதெல்லாம் சொல்லிக் குடுக்கணும். எதை சொல்லிக் கொடுக்கணும்? பெற்றோர் இப்ப சொல்லிக் கொடுக்கறது எதுன்னா, எது எதிர்காலம்? எதை படிச்சா நீ நல்லா இருப்ப? எதை படிச்சா நல்லா சம்பாதிப்ப? எதை படிச்சா வீடு கட்டுவ? எதை படிச்சா அமெரிக்காவுக்கு போவ? எதை படிச்சா உனக்கு நல்ல கல்யாணம் ஆகும்? இதுதான் அவங்களுடைய கட்டமைப்புக்குள்ள ஏன்னா அவங்க பிலீஃப் வந்து பணத்திலயும், வசதியான வாழ்க்கையிலும் இருக்கு. ஸோ அவங்க பிலீஃபின் அடிப்படையில அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க யோசனை அடிப்படையில பசங்களுக்கு முடிவெடுக்கிறாங்க. அதான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு ஜெனரேஷன் மோசம் நம்ம நெறைய புலம்புறோம் இல்லையா? அதுக்கு காரணமே நம்ம தான் ஆக்சுவலி. பெற்றோர் தான். நம்மன்னு சொல்றது இதுக்கு முந்தின ஜெனரேஷன் இருந்த பெற்றோர் தான் காரணம். அவனுக்கு நம்ம தானே சொல்லிக் குடுத்தோம். மனி இஸ் எவ்ரிதிங்கிறத யார் சொல்லிக் குடுத்தா? இந்த சமூகமும் அந்த பெற்றோரும் தான் சொல்லிக் குடுத்தாங்க. ஆனா என்னன்னா, இவங்க இந்த பிலீஃப கரெக்ட்டா சொல்லிக் குடுக்கும்போது, அவங்க டிசைன்மென்ட், அவங்க எப்படி திங்க் பண்ணணும், அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல அவங்க எப்படி இருக்கணும், ஃபேமிலி லைஃப்ல எப்படி இருக்கணும், அவங்களுடைய பெர்சனல் லைஃப்ல எப்படி இருக்கணும், இது எல்லாத்தோட கூறும் பார்த்தீங்கன்னா, இந்த நம்பிக்கையில தான் இருக்கு. அத சொல்லிக் குடுக்குறதுக்கு ஒரு டிசிப்ளின் தான். இல்லாட்டி அத சொல்லிக் குடுக்குற ஒரே டிசிப்ளின் தான் தியாலஜி ஆர் இந்த மிகப்பெரிய வேதாகமம்ங்கிறது. இப்போ நானு அப்படியே 100% ஏத்துக்கிறேன். எனக்கு மாற்று கருத்தே இல்ல. பட் இத பெற்றோர் அந்த பிலீஃப வந்து சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல அவங்களுக்கு அது மேல பிலீஃப் இருக்கணுங்க. இல்லையா? ஏன்னா இவங்க தே ஆர் ஆல் கிறிஸ்டியன்ஸ். பட் தே ஆர் நாட் ஸ்பிரிச்சுவல் பீப்பிள். தே ஆர் ஆல் ரிலிஜியஸ் பீப்பிள்.
இங்க அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணுங்கிற ஒழுங்கு சொல்லிக் குடுக்குறாங்க. மத்த 6 நாட்களும் உலகத்தோடு கூட போராடுவது எப்படின்னு தான் சொல்லிக் குடுக்குறாங்க. எனக்கு சொன்ன அந்த வேர்ட் நல்லா ஞாபகம் இருக்கு. "படிக்காட்டி நடுத்தெருவுல நிப்ப" அப்படிங்கிறது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் இப்பவும் படிப்புக்கு எதிராளி அல்ல. படிப்பு இருந்தாலும் நடுத்தெருவுல நிக்கிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இயேசு இருந்தால், தேவன் இருந்தால் நடுத்தெருவுல நிக்கிறவன் ஒருத்தன் கூட இல்ல. நீங்க ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தர் இருந்தா, அவங்களுக்கு எப்படி திங்க் பண்றதுங்கிறது கரெக்ட்டா இருக்கும். எப்படி ஒழுங்கா திங்க் பண்றதுன்னு தெரிஞ்சா, அவன் எடுக்கிற டெசிஷன் கரெக்ட்டா இருக்கும். இந்த படிப்பு சொல்லிக் குடுக்குமா? டைவர்ஸ் பண்ணிட்டு போக்கூடாதுன்ட்டு. படிப்பு தான் சொல்லிக் குடுக்குது டிவோர்ஸ் பண்ண சொல்லி. அறிவு வந்துருச்சுங்கிறான். நல்ல வேளை எனக்கு அறிவு வந்து டிவோர்ஸ் பண்ணேங்கிறான். எங்க அப்பா, அம்மாலாம் அறிவு கெட்டத்தனமா 30 வருஷம் இதே பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப நல்ல வேளை பார்த்தேன் சரியில்ல 3 மந்த்ஸ் முடிச்சுட்டேன்ட்டான். காரணம் அறிவுதாங்கிறான் அவன். நான் சொல்லல. இன்ஸ்டால போடுறாங்க அவங்க சொல்றான். இன்னும் அடுத்த 10 வருஷம் கழிச்சு அவன் என்ன செய்வான்? அது அவனுக்கு யோசிக்க தெரியாது. ஸோ இதெல்லாம் சொல்லிக் குடுக்குற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேதாகமம், ஆண்டவருக்கு எடுத்த காரியங்கள். இது சரியா இருந்துச்சுன்னா, டெஃபினிட்டா அவங்க எந்த சூழ்நிலையும் வின் பண்ணி வருவாங்க. யோசிச்சு பாருங்க, ஆரம்ப காலத்து கிறிஸ்தவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அவங்க பிரச்சனைய தானே ஜெயிச்சாங்க. சூழ்நிலைய தானே அவங்க ஜெயிச்சாங்க. ஆனா நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் ஏன் பண்ண முடியலன்னா, ஃபவுண்டேஷன் அந்த பிலீஃப்ங்கிற ஃபவுண்டேஷன்ல இருக்கிற ப்ராப்ளம். இவங்க எல்லாருமே பிரச்சனைய விட்டு ஓரம் போய், பிரச்சனை இல்லாத இடத்துல இருக்கணும்னு போகுறாங்க. அங்க ஒரு பிரச்சனை வருது. திருப்பி அங்க இன்னொரு இடத்துக்கு போறாங்களே ஒழிய, நின்னு பிரச்சனைய ஃபேஸ் பண்ணணும்னு இவங்களுக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப ட்ரூ நீங்க சொல்றது. அப்ப அந்த நின்னு ஃபேஸ் பண்ணணுங்கிறதான அந்த பிலீஃப தியாலஜி தான் சொல்லிக் குடுக்கும். பைபிள் தான் சொல்லிக் குடுக்கும். பைபிள் தான் சொல்லிக் குடுக்கும். ஆண்டவர் தான் சொல்லிக் குடுப்பாரு. அப்ப ஆண்டவர் சொல்லிக் குடுக்கும்போது அவன் அத திங்க் பண்ணுவான். பிலீவ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு. அவன் திங்க் பண்ணா அவன் ஜெயிப்பான் ஜட்ஜ்மென்ட்ல. 200% ஜெயிப்பான். அப்போ இன்னைக்கு உள்ள தலைமுறையும், அடுத்து வரப்போற தலைமுறைக்கும் மிக முக்கியமாக நீங்க சொல்லக்கூடிய லைன், எதை நம்பணும்? எதை நம்பக்கூடாது? எப்படி நம்பணும்? எப்படி நம்பக்கூடாது? அப்படிங்கிறத நீங்க சொல்லிக் குடுக்கணும். அதோட சேர்த்து இதை எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது? இந்த ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்குறோம். அப்போ இதத்தான் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறோம். ரொம்ப பிரதர் ஆக்சுவலி இது வந்து ரொம்ப டீப்பா இருக்கு. அதாவது இது என்னன்னா, பேஸ்மென்ட் ஃபார் அ லைஃப் அப்படின்னு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் பிரதர். நேரம் முடியுது. கர்த்தர் சித்தமானால் நம்ம வருகிற இதோட தொடர்ச்சியை நம்ம பார்த்து கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் பார்க்கறதுக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பிரதருடைய வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படிங்கிறதான சேனலை மறந்துடாதீங்க. அதில் போய் பாருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பிரதர் அதில் பண்றாங்க. கர்த்தர் சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.